இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நகர்ந்து வரும் நிலையில் வரும் நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை பொழிவிருக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வரும் 11ஆம் தேதி 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், வணக்கம். வரும் நாட்களில் 11ஆம் தேதி தொடங்கி எந்தெந்த பகுதிகளில் கனமழைக்க வாய்ப்பு இருக்கிறது? தலைநகர் சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம்? லோகநாதன், விரிவா பதிவு பண்ணுங்க. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகை இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையக்கூடும். இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 11ஆம் தேதி தென் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை மற்றும் தமிழகம் கரையை நோக்கி நகரக்கூடும். இதனால் வருகின்ற 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மற்றும் புதுவை ஆகிய காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் தொடர்ந்து கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நன்றி லோகநாதன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.